சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12th மேக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கானது இம்பார்ட்டன்ட் தான் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் இருக்குது, ஓகேங்களா? வந்துருங்க, அப்புறம் லெஃப்ட் ஆகிக்கோங்க, அப்புறம் குரூப் டெலிட் பண்ணிடலாம். இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ் தான். அதுலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் பாருங்கள். பப்ளிக் மாடல் 1 மார்க்கு 2 மார்க்கு A to Z வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சேனல் சார்பாக போட போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வெறும் ஒரு 25 மார்க் எடுத்தாலே போதும்ப்பா. இன்டர்னல் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு நான் நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா ஷுவராக நீங்கள் 25 மார்க் எடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு 20 மார்க் 1 மார்க், ஓகேங்களா? ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 20மே 1 மார்க்ஸ் தான். அடுத்தது பார்ட் 2 பகுதி 2ல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும், ஓகேங்களா? 7 2 மார்க் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கில் தான் கொஞ்சம் உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே வந்துருங்க அங்கே, ஓகேங்களா? அந்த குரூப்புக்கு 7 2 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும், 7 3 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும், 7 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 மார்க்கில் மட்டும்தான் கம்பல்சரி இல்லை. 2 மார்க்கு 3 மார்க்கு ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, கம்பல்சரி கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 12th மேக்ஸில் துணைத் தேர்வில் ஈஸியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிப்போம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஈஸியாக வரத்துக்கான சான்சஸ் 100% அதிகம். அது வேறு விஷயம், ஓகேங்களா? நம்ம பயப்படாமல் எக்ஸாம் எழுதுகிறோம், அதுதான் இப்போ இருக்கிறதுலே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. 12th மேக்ஸில் துணைத் தேர்வில் கிட்டத்தட்ட எது வரும் எது வராது அப்படின்றத A to Z சொல்லக்கூடிய வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இன்டர்னல் மார்க் நான் கம்மியாக எடுத்திருப்பேன் ப்ரோ, ஒரு 10க்கு 8 தான் எடுத்திருப்பேன்னா நீங்கள் டோட்டலாக 25 எடுக்க வேண்டிய இடத்துல 27 28 எக்ஸஸ் மார்க். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 12th மேக்ஸில் துணைத் தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஏறத்தாழ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, ஓகேங்களா? இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா, ஓரளவு விடைத்தாளில் தேர்வுகளுக்கான அந்த வினாக்களை அதுக்குரிய மாதிரி நீங்கள் எழுதுனீங்களே போதும். தியரம் கேட்குறாங்களா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸு இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஸ்டின்ஸில் பாதிக்கிட்ட ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓரளவு கரெக்டாக வந்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி அழகாக எழுதுங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் மார்க் நல்லா கிடைக்கும், ஓகேங்களா? அதே போல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் மேக்ஸுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்கப்படுது, ஓகேங்களா? ஸோ அப்பேற்பட்ட மேக்ஸுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூழ்நிலையில் தான் 12th மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. ஸோ இதை பற்றி நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணுறத பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? 12th மேக்ஸ் துணைத் தேர்வில் அடுத்தடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸை A to Z வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். இதில் எதுனா நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க் எக்ஸஸ் மார்க்ஸ்லாம் வந்து வருதான்றதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச்.